எல்லா அன்பையும் நம்பக்கூடாது. நம்ம எல்லா அன்பையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடாது. சிவப்பா ஹார்ட் போட்ட உடனே அது அன்புன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த அன்பு பரிசுத்தமா இருக்கா? இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க லைஃப் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பரிசுத்தத்துக்கு நேரா போறது இல்ல, அது பாவத்துக்கு நேராகவும் மாம்ச இச்சைகளை வந்து நிறைவேற்ற நம்ம உரையாடல்கள், பேச்சுக்கள், போட்டோஸ், அதுக்கப்புறமா நடவடிக்கைகள், சுற்றுறது, தவறுகள் செய்யறதுக்கு ஒன்னொன்னா பரிசுத்தத்தின் எல்லைகளை உடைச்சு போறதுக்கு அன்புன்ற போர்வை போர்த்தப்படுகிறது. அன்புன்னு வந்துருச்சுன்னா தப்பு செய்யறது தப்பாவே தெரியாது. நான் சொல்ல விளங்குது நினைக்கிறேன். நிறைய தப்பு செய்ய மாட்டோம், செய்யறவங்களையும் நாம் அங்கீகரிக்க மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இது பெரிய பாவம்னு சொல்லுவோம். ஆனா எப்போ அது பாவம் இல்லாம போயிடும் நம்ம நினைப்போம் அப்படின்னா, நான் தான் அவரை அன்பு கூர்ந்துட்டேனே, நான் தான் அவரை நேசிச்சிட்டேனே, அதனால இது என்னமா இருக்காது, இனிமேல் பாவம் கிடையாது. ஆனா உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆலோசனை கத்த தர்றாரு. அந்த ஆலோசனை என்னன்னா, எப்பா நீ மனசுல ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறது அன்பு கிடையாதுப்பா. நீ என்ன அன்புன்னு பேசினாலும் அந்த அன்பு எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்.